ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெகக்கு ஒரு ஷர்ட் பார்க்கலாம். என்னடா போன வீடியோ என்னன்னா அழ வச்சு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்பீங்க. ஸோ நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேர் ரொம்ப சேட் ஆக்கிட்டேன், நிறைய பேரை ரொம்ப இது பண்ணிட்டேன், ரொம்ப டீப்பாக எமோஷ்னல் பண்ணியிருந்தேன். ஐம் ரியலி சாரிடா. எனக்கு அந்த மாதிரி கதை எழுதணும் ஆசைலாம் இல்லை. லைக் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அந்த கதையை நான் கொண்டு வந்து கிளைமேக்ஸ் அப்படி ஆக்கிட்டேன் பயனை. ஸோ மற்றபடி வேறு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மெசேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஸோ உங்களை ரொம்ப எமோஷ்னலி டேமேஜ் பண்ணிடுச்சு. நான் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சாரி சொல்லி அப்போல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்காக இந்த ஒன் ஷாட். ஓகே, இது உங்கள் மனசு எல்லாத்தையும் போக்கிட்டு சரி ஓகே அக்காவை மன்னிச்சு விட்டுறலாம், சரி ஹர்ஷா அக்காவை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் உங்களுக்குள்ளே வரணும். கமெண்ட்டில் யாரும் திட்டலை, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. திட்டி விட்டுறாதீங்க இப்போ போய். ஓகே, அது வரைக்கும் ஐம் ரியலி ஹாப்பி. தென் சரி ஓகே, உங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்தணும், உங்கள் எல்லாருக்கும் ஒரு திருப்தி. நம்ம சேனல் பார்க்கும்போது இவங்க இப்போ பார்த்தாலும் இப்படி தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. சேனல் எல்லா வகையான கண்டென்ட்டும் நம்ம பார்க்கணுன்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட். நான் இந்த மாதிரி கண்டென்ட் ஜேகேக்கு போட்டதும் இல்லை. ஸோ ஓகே, நியூவாக ட்ரை பண்ணுவோமேன்ட்டு தான் இப்படி ஒரு கண்டென்ட். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள், தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, இதெல்லாம் கண்டிஷன்ஸ் மறக்காமல் பண்ணிவிடுங்கடா. அது என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னையும் ஷஃபியுமே. ஸோ ஓகேடா, ரொம்ப பெருசாக பேச வேணாம். போன வீடியோ அதாவது ஜேகே வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, திட்டி விட்டுறாதீங்க. சரி ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன், ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ப்ளஸ் அவர் ப்ரொஃபஸர். ஓகேவா, நீங்கள் அதே காலேஜில் படிக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து பார்த்திங்கன்னா சரியான பொசசிவ் டைப். ஓகேவா, பொசசிவ்னாலே இப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்ன மாதிரி இருக்கும்னு. ஸோ வயன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் 3rd இயர் படிக்கிறான். ஜேகேவும் தான் எடுக்கிறாரு. யாருக்கு? வயனுக்கு எடுப்பார் ஒரு டீச்சராக. ஓகே, ஸோ அப்புறம்லாம் என்ன நடக்குது, ஏன் ஜேகே பொசசிவ் ஆக்குறாரு, ஏன் என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு ஜேகேக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகேவா, மேரேஜ் ஆகி 1 month இருக்கும். பட் உங்களுக்குள்ளே வந்து ஃபிசிக்கலி எதுவுமே நடக்கலை. ஜஸ்ட் ரொமான்ஸ்னால் கிஸ்ஸிங், ஹக்கிங், அங்கங்கே டச்சிங், அவ்வளோதான் நடந்திருக்கும். மற்றபடி உங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலி நீங்கள் இன்னும் அந்த அளவுக்கு போகலை. என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் போக கிடையாது. ஜஸ்ட் இது மட்டும்தான். ஸோ இதை வச்சு ஒரு ஒன் ஷாட் பார்ப்போமா? விருப்பம் தான் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன திட்டக்கூடாது. நான் பொறுப்பில்லை, பேங்க் தமிழ் ஃபிக்ஸ் சேனல் பொறுப்பில்லை. இப்போவே சொல்லிட்டேன். தென் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி கண்டென்ட். ஓகே, இதே மாதிரி அக்கா போடுங்கன்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி ரேர் ஓன்லி. ஓகே, சூனாகவே நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் போடலாம். தென் ஜேகேக்கே நீங்கள் ஒன் ஷாட் போடுறீங்க அப்படி கேட்காதீங்க. உங்களை எல்லாரையும் சமாதானப்படுத்தி உங்கள் எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு ஆக்கிறதுக்கு தான் இந்த ஒன் ஷாட். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். டியூரேஷன் ஏன் பெருசாக போடணும்னு கேட்கக்கூடாது. ஓகே, சரி ரொம்ப பேசுகிறேன், வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியே நீங்களும் ஜேகேவும் தான் காரில் டிரைவிங்கில் இருக்கீங்க. நீங்கள் உட்காந்துட்டு அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு, வயன் இப்படி பாரு, அவனை நேற்று அந்த கிளப்புக்கு போகாதுன்னு சொன்னேன், எதுக்கு போனேன்? அது என்ன இப்போ தான் கேட்பீங்களா? எனக்கு புரியலை. நான் ஏன் போகக்கூடாது? வயன் சொன்னால் புரிஞ்சுக்கோ, பசங்க கூட கிளப் போகாது, எனக்கு அது பிடிக்கலடி. ஏன் பிடிக்கல? நான் என் ஃப்ரெண்டான ஜேசன் கூட தானே போனேன், அது தப்பா? தென் என் ஃப்ரெண்டு ரியாவும் தான் இருந்தான். அப்போ கொஞ்சம் பசங்க பொண்ணுங்கன்னு போனோம். எதுக்கு? ஏன் போகக்கூடாது? ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒன் போகாதண்ணா ப்ளீஸ் போகாத, புரிஞ்சுக்கோ. தென் ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டு நீ போன பற்றியா, எனக்கு அப்போவே அதை கிழிச்சு எறியணும்னு தோணுச்சு. ஆனால் அன்றைக்கி என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போனேன். அப்பயே எனக்கு கோவம் வந்துச்சு. பட் ஏதோ ஒய்ஃபுன்னு விட்டுட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இல்லை என்ன பண்ணுவீங்க? தேவையில்லாமல் இன்சல்ட் பண்ணாத, நகுரு அப்படின்ட்டு ஜேகே ட்ரைவ் பண்ணி நேராக காலேஜில் போய் விட்டுறாரு வண்டியை.
நீங்கள் ஜேகேக்கிட்ட எதுவுமே பேசாமல் டோரை வேகமாக சாத்திட்டு நீங்கள் மட்டும் வேறு ஒரு டோர் வழியாக போகிறீங்க. ஏன்னா ஜேகேக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆனது இந்த காலேஜில் யாருக்கும் தெரியாது. தெரியாமல் இருக்க தானே நல்லது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கோவத்துலேயே கிளாஸில் உட்காடுறீங்க, புக்ஸ் எல்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு வைக்கிறீங்க. ரியா பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு ரியா கேட்க, இப்பாய் முறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஏன்னா ஜேகே சார் சண்டை போட்டாராம், எனக்கு புரியல அப்படின்னு ரியா கேட்க, இப்போ நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி நேற்று நீங்கள் கிளப்புக்கு போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி ட்ரீட் வைக்கிறேன்ற பேரில் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பீங்க. ஆனால் ஜேகே ரெஸ்ட்ரிக்ட் போட்டிருப்பாரு. ஏன்னா நீங்கள் போட்ட ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், லைக் டைஸ் வரைக்கும் தான் இருக்குமே. அந்த ஒரு சின்ன குட்டி ஃப்ராக் மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு தான் வெளியே போயிருப்பீங்க. ஆனால் ஜேகே வந்து அதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டார், போகக்கூட சொல்லியிருப்பாரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஜேகேவோட பேச்சை கேட்காம அப்படி போயிருப்பீங்க. இப்போ அந்த வெறியில் தான் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜேகே ரொம்ப திட்டிருப்பான் அவங்கள காரில் வரும்போது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேகே ரொம்ப பொசிசிவான ஆள், பசங்கிட்ட பேசினாலே விட மாட்டார். இதில் நீங்கள் அவரோட ஒய்ஃப் வேறு, சொல்லவா வேணும். ஸோ அதனால ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, ரொம்ப கிளின்சியாக நடந்துக்கிறாரு நம்ம ஜேகே. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கீங்க. ரியா உட்காந்து செம்மையாக சிரிக்கிறா. என்னடி சிரிக்கிறா, அந்த மனுஷன் வந்தோடனே இப்போ என்னென்ன பண்ணுவான் பாரு அப்படின்ட்டு உட்காரும்போது பார்த்தா அடுத்த பீரியட் நம்ம ஜேகேவோட பீரியட் தான். நீங்களும் ஃபஸ்ட்டு பீரியட் அப்படியே போயிட்டுருக்கு, செகண்ட் பீரியட் ஜேகே வராரு. வந்தோடனே அசைன்மெண்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிட் நைட்டில் உட்காந்து எழுதியிருப்பாங்க, அது நடுராத்திரி வரைக்கும் உட்காந்து எழுதியிருப்பாங்க. ஜேகே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான் இந்த விஷயத்தில். இப்போ நீங்கள் வேறு இதை கம்ப்ளீட் பண்ணலையா? ஸோ ஜேகேக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கடுப்பு வருது. யார் அது பிடிக்காமல் வந்துருக்குது. ஏன்னா நீங்கள் நேற்று கிளப்லாம் போயிட்டு வந்தனால நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, பிடிச்சிருக்க மாட்டீங்க. ஜேகேக்கு தெரியும் எனக்குன்னு உங்களை எதாவது பண்ணணும், உங்களை வந்து ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கணும்னு தான். அப்போ பார்த்தா நீங்கள் மட்டும் தான் அந்த கிளாஸில் நிற்கிறீங்க. கிளப்பில் வந்த பசங்க எல்லாம் முடிச்சுட்டானுங்க, அது எப்படி நீ மட்டும் எந்த கொடுத்தாலும் பண்ண மாட்டேற அப்படின்னு ஜேகே கேட்க, அது சார் அது நேற்று ஓ நேற்று என்ன பண்ண கண்டவங்க கூட சுத்தனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜேகே ரொம்ப தப்பாக தான் பேசுகிறாரு. அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, ஜேகேக்கு தெரியும். இருந்தாலும் அவ்வளோ பொசிட்டிவாக இருக்கார் உங்கள் மேலே. நீங்கள் இல்லை சார், நேற்று நான் வெளியே போயிருந்தேன், அதை தான் சொல்கிறேன். வெளியே கண்டவங்க கூட சுற்றிருக்க, அதான் இதெல்லாம் விட்டுக்கணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும். ஓ வெளியே போய் என்ன எழுது அப்படின்னு அங்கே ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது ஒரு பொண்ணு முடிச்சிருப்பா, அதை எடுத்து கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் அழுத்துக்கிட்டே வெளியே போய் உட்காந்து எழுதுறீங்க. ஜேகே எல்லாம் வேணுக்குன்னே பண்ணுறாரு. அப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. உங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப கடுப்பு வருது. ஏதாச்சும் ஜேகேவை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா மனுஷன் சும்மாவே உங்களை வந்து டீஸ் பண்ணுவார் கிளாஸ் டைமில். இது ரொம்ப ஓவராக இருக்குது. பசங்கள்லாம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்போது ஜேசன் வந்து, பையன் என்னடி எழுத தானே சொன்னேன், நேற்று நைட்டு பிடிஎஃப்லாம் அனுப்புனால, என்னடி பண்ண நேற்று நைட்டு? இல்லைடா அது நேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட சண்டை போட்டு அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. பார்ட்டி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஜேகே உங்களை ரொம்ப திட்டியிருப்பான், அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. ஜேகே கூட அசைன்மெண்ட்டும் முடிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இப்படிலாம் நடந்திருக்கும். எல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த உன் வீட்டுக்கார் வேணுக்குன்னே பண்ணுறாருன்னு தோணுதுடி அப்படின்னு ரியா சொல்ல, ஓடி நீ வேறு பாரு, ஃப்ரெண்டு கை பருட்டி செவந்திருக்குன்னு அப்படின்னோடனே இப்போ ஜேசன் என்ன பண்ணுறானா, அவன் வாங்கி எழுதுறான். வேணாண்டா, ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு அதுக்கும் திட்டுவார், நீ எழுதாது நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கி ரொம்ப பாவமாக இருக்கு உங்களை பார்க்கறதுக்கே. ஜேசனுக்கு அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே பிடிக்கல, ஜேகே மேலே அவ்வளோ ஹேட்ரட் காமிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நோ அதர் கோ. சரின்னு சொல்லிட்டு பிரேக் டைம்லேயும் நீங்கள் பிரேக்கே போகாமல் உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க. லஞ்ச் பிரேக்கே வந்துடுது, எழுதிட்டே இருக்கீங்க. ஜேகே முடிச்சுட்டு கொண்டு வர சொல்லியிருப்பான். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே ஒரு மேம் கிட்ட அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஹர்ட்டிங் ஆகுது. ஏன்னா நீங்களே ஒரு பையன் கூட பேசக்கூடாதுன்னு ஜேகே ஆர்டர் போட்டிருப்பாரு. இப்போது அவன் மட்டும் என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணு கூட பேசிட்டு தானே இருக்கான், ஐ மீன் ஒரு மேம் கூட பேசிட்டு தானே இருக்கான். அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான். அந்த காலேஜ்லேயே வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. ஸோ அப்போ அவங்க கூட பேசும்போது மட்டும் உங்களுக்கு ஜெலஸ் ஆகாதான்? ஸோ நீங்கள் அப்படி கோபமாக வரீங்க. இப்போ அந்த மேம்,
"என்ன வாயன், என்னாச்சு? அசைன்மெண்ட்டோட வந்திருக்க? முடிக்கலையா?" அப்படின்னு அந்த மேம் கேட்குறாங்க உங்கள பார்த்து. "இல்ல மேம், நேத்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால தான் முடிக்கல." "ம். ஓகே. சரி சார். நீங்க பாருங்க." அப் அப்படின்னு அந்த மேம் விலகிர்றாங்க. ஐ மீன் போயிடுறாங்க. இப்போ நீங்க அந்த பேப்பர வேகமா ஜேகே கையில குடுக்குறீங்க. அத அந்த மேம் நோட் பண்ணல. இப்போ ஜேகே உங்கள அப்படி பார்க்குறாரு. நீங்க அப்படியே டென்ஸா இருக்கீங்க. ஐ மீன் கோவமா இருக்கீங்க. ஜேகே புரிஞ்சுக்கிறான். "ஓ! இப்போ நீ பாசிட்டிவ் ஆகுற. இதே வழி தானே எனக்கும் நேத்து இருந்திருக்கும். நேத்து பார்ட்டி போகாதன்னு சொன்னா போனியா?" அப்படின்ற மாரி அவன் கண்ணாலே பேசுறான். நீங்களும் கண்ணாலே, "ஓ! நான் பண்ணதுக்கு திரும்ப ரிவெஞ்சா? என்ன வெஞ்சன்ஸ் காட்டுறியா?" அப்படி கண்ணாலே பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜேகேவும். "ஜேகே இப்போ உங்கள போங்க. ஆ ஓகே. யூ கேன் கோ நவ்." அப்படின்னு அப்படியே பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நீங்களும் கிளம்பிடுறீங்க. அப்படியே உங்களுக்கு கோவமா வருது. இப்ப ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது. ஏதாவது ஜேகேவ பண்ணணும். ஏன்னா அவன் பண்றது எல்லாமே வேணுக்குன்னே பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஏதாவது இவன பண்ணணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வெறி வருது. நீங்க காலேஜ் எண்ட் ஆகுற வரைக்குமே எதுவுமே லைக் எப்படி சொல்றது? ஜேகேவ பார்க்கக்கூடாது. இக்னோர் பண்றீங்க ஜேகேவ. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது பிரேக் டைம் போனா, அவன அப்பயும் பார்த்துட்டு கண்ணடிச்சுட்டு போவீங்க. அது உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆக்சுவலி. ஆ இப்போ வந்து அது மேல பண்ணாம நீங்க மட்டும் கண்டுக்காம போறீங்களா? ஜேகேக்கு ஒரு மாரி ஹர்ட்டா இருக்கு. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு கடுப்பு வருது. இவ வேணுக்குனே பண்றா அப்படின்ற மாதிரி ஜேகே நெனச்சுக்கிறாரு. ஸோ இப்படியே அந்த டைம்லாம் போகுது. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிளான் தோணுது. இத பண்ணுவோம் அப்படின்ற மாரி. ஸோ அப்போ நீங்க வெளிய நின்னுட்டுருக்கீங்க. அதாவது காலேஜ் எண்ட் ஆயிடுச்சு. எப்பயும் நீங்க ஜேகே கூட தான் போவீங்க. இப்போ அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்போ அது ஜேகே கிட்ட இருந்தான். என்ன வருதுன்னா, அதாவது ஜேகேக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ அவரால வர முடியாது. ஸோ அதனால உங்கள போ சொல்றாரு. இது இன்னுமே உங்கள கோவப்படுத்துது. இவன் என்னன்னா, இப்போ நான் தனியா போணுமா? இவன் ரொம்ப பண்ணிட்டுருக்கான். இந்த ஜங்குக்கா இப்போ மீட்டிங்னா அவன் அந்த அந்த மேம் கூட உட்காந்துட்டு மீட்டிங் இழுத்துட்டு அட்டெண்ட் பண்ணுவான். அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோட்டோ ஒன்று வருது. பார்த்தா ஜங்குக்கு வந்து அந்த மேம் கூட அப்படியே செல்ஃபி மாதிரி எடுத்துருப்பான். அந்த மேம் ஈன்னு இழுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வருது. இதெல்லாம் வேணுக்குனே பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுட்டீங்க. ஜேகேவ நோட் பண்ணிட்டு அவன் சிரிக்கிறான். ஏன்னா, நீங்க அவன இக்னோர் பண்ணியிருப்பீங்கள்ல. எல்லாமே ஜேகே வேணுக்குனே பண்றது தான். ஏன்னா, ஜேகேவே ஆல்ரெடி சரியான பொசசிவ் லெவல்ல இருப்பாரு. நீங்க அவன இக்னோர் பண்ணிட்டு போறது அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா, நீங்க அவன் சரியான பொசசிவ்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே நெறைய விஷயம் பண்ணுவீங்க. வேணுக்குனே ஷார்ட் ட்ரெஸ் போடுறது, அந்த மாரி ட்ரெஸ் போட்டுட்டு வெளிய போறது, வேணுக்குனே ஜங்குக்க டீஸ் பண்ணுறேன்ற பேர்ல பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே ஜங்குக்கு பிடிக்காது தான். இருந்தாலும் அவன டீஸ் பண்ணவும் நெறையா பண்ணுவீங்க. சரி ஜங்குக்கு அப்படியே விட்டுருப்பான். தென் நீங்கள் கிளப்புக்கு போனது எல்லாமே ஜங்குக்கு இன்னும் வெறி வந்திருக்கும். வேறு என்ன பண்ணுறது? போயிட்டு வந்துட்டீங்க. அவ்வளோதான். அவன் பேச்சை கேட்காம. அதில் சின்ன சண்டை வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜெகே கிட்ட ஆஸ் யூசுவல் பேசியிருப்பீங்க. அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு, "நீ பண்ணுடா பண்ணு. உனக்கு இருக்குடா. இன்னைக்கு வீட்டுக்கு வா. உனக்கு இருக்கு." அப்படின்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜேகேக்கு ஒரு மெசேஜ் போடுறீங்க. "நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நீ சந்தோஷமா அந்த மேம் கூட இழிச்சிட்டு இரு. ம்." அப்படின்னு நம்ம மெசேஜ் போடுறீங்க. ஜங்குக் அத பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. இருந்தாலும் இவன் சும்மா தான் சொல்கிறான்ற மாதிரி ஜங்குக் விட்டுர்றான். இப்போ நீங்க நேரா வீட்டுக்கு போறீங்க. இதுக்கப்புறம் பொறுமையா நான் எழுந்துருவேன். வீட்டுக்கு போயிடலாம். ஒரே வேளை அம்மா வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்படின்ட்டு நேராக ரூமுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் நேராக பெட்ரூம் போகிறீங்க. அங்கே பார்க்குறீங்க கபோர்டில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுட்டு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா கொஞ்சம் ஜேகேவை டீஸ் பண்ண ரொம்ப தான் பண்ணுறான்ட்டேன்ட்டு, அதுவும் பொசசிவ் லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க துணியெல்லாம் எடுத்து போடுறீங்க. அப்போது அப்படியே பேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சூட்கேஸ்லாம் பேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு சாரி உங்கள் கண்ணில் மாட்டுது. என்னடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஜேகே உங்களுக்காக சாரி வாங்கியிருப்பாரு. ஜஸ்ட்டு நீங்கள் சாரி வேணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது. அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு இருக்கால, அந்த கலரில் சாரி ஜேகே வாங்கியிருப்பாரு. உங்களுக்கு அந்த கலர் சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் கேட்டது ரெட் வித் சம் கலர் கேட்டிருப்பீங்க. மல்டி கலர்ஸில் கேட்டிருப்பீங்க. ஜேகே இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாரு.
உங்களுக்கு அப்போ அது பிடிச்சிருக்காது. இப்போது நீங்கள் அந்த சாரியை பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிக்காது தானே, இது அப்படியே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ சடனாக என்னமோ தாட் வருது. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஜெகவை பார்க்கலாம். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு மனுஷன் ரொம்ப டயர்டா ஒரு மணி 8 இருக்கும். அப்போ ஃபோனை பார்க்குறாரு, உங்கள் மெசேஜ் தான். ஸோ பார்க்க ஜெகக்குமே அச்சோ ரொம்ப போட்டு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஜெகக்கு தோணுது. இப்போ ஜெகே என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்படி சொல்லிட்டு இவ அப்படி தான் காரில் அப்படி ஏறுறாரு மனுஷன். ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அப்போது ஒரு கடையை பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, அந்த கடையை பார்க்கும் ஒரு மெமரி வருது. லைட்டாக சிரிச்சுட்டு அந்த கடைக்குள்ளே என்ட்ராகிறாரு. இதே சைட் அப்படியே உங்களை பார்க்கலாம். நீங்கள் அந்த சாரியை அவ்வளோ பர்ஃபெக்டாக வேர் பண்ணி தலை நிறையா பூ வச்சுட்டு அப்படியே மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. எவ்வளோ அழகாக இருக்கு வாயனே. பா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு நீங்கள் உங்களையே அவ்வளோ ரசிச்சிட்ருக்கீங்க. வெயிட் ஒயன் வந்து சாரீ கட்டியிருக்காளே ஏன்னா கேட்பீங்க. கதை போக போக தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் சூட்கேஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிதான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தான் கேட், அதாவது டோர் வரைக்கும் வரீங்க. டக்குன்னு காலிங் பெல் அப்படியே நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேக்கேதான். ஏய் நான் நீ கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் என்ன அப்படி கேட்குறீங்க? இல்லை அம்மா வீட்டுக்கு போகணுன்னே ஏன்னா கிளம்பலையா? அப்போ தான் டைம் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் புடவை கட்டி 10:30 மேலே ஆயிடுச்சுங்க. நீங்கள் அந்த புடவையை அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 10:30 ஆகி 11, அதாவது அந்த டைம் ஆக போகுது. ஸோ நீங்கள் டைம் பார்க்குறீங்க. அது தோ தோ கிளம்புறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. கிளம்பு. என்ன இவன் போகக்கூடாதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா போக சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்காத மாதிரி அப்படியே உள்ளே போகிறான். நீங்கள் என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே கதவு வரைக்கும் போகிறீங்க. அப்படின்னு ஜேகே கூப்பிட்றாரு. நீங்களும் திரும்புறீங்க. நைட் டைமாக இருக்குது, தனியாக போயிடுவியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். எனக்குன்னா அதான் சண்டை போட்டுட்டல, பேச மாட்டல, அப்புறம் என்ன, நான் போயிடுவேன் அப்படிங்க கொஞ்சம் திக்கி தானே தான் சொல்வீங்க. அட்லீஸ்ட் ஜேகேவாவது போய் உங்கள் வீட்டில் விடுவான்னு நினச்சிருப்பீங்க. இப்போ ஜேகே இப்படி சொன்னோன்னே லைட்டாக உங்கள் கண்ணில் சின்ன பயம் தெரியுது. இப்போ ஜேகே இல்லையா கண்ணில் அப்படி ஒரு பயம் தெரியுது. அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வயன், அதுவும் ஜான் வயன், எனக்கெல்லாம் பயம் இல்லைப்பா, நான் போயிடுவேன். ஓ சரி கிளம்பு அப்படின்னோடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறானே, நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஜேகே அப்படியே ஒரு செகண்ட் உங்களை பார்த்துட்டு, ஏய் என்ன உன் பிரச்சனை உனக்கு? என்ன உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படி நீங்கள் கீழே குடிச்சிட்டே இருக்கீங்களா? ஜேகே உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சி, என்ன சண்டை போடுறியா? சண்டை போடுறியா இல்லை வேணுங்கனே பண்ணுறியா அப்படின்னு ஜேகே கேட்க, இல்லையே நான் சண்டை போடுவேன், என்ன வேணா பண்ணுவேன், என்ன அப்போ என் புருஷன் தானே, என் புருஷன் எனக்கு மட்டும்தான். உனக்கு எவ்வளோ பொசசிவ் லெவல் இருக்கும், அதை தாண்டி உனக்கு பொசசிவ் லெவல் இருக்கும். நீ என்ன, நீ போய் ஃபோட்டோ எடுப்பியா, நானும் ஃபோட்டோ அனுப்பேன் என் கசின்ஸ் கூட. ஓகேவா? இப்போ நான் வந்தோடனே என் கசின்ஸ் வந்துடுவாங்க, அவங்க கூட எடுத்து நான் ஃபோட்டோ போடுறேன், நீ பார்த்துட்டு பல்ல காமி, சரியா? அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. ஜேகேக்கு இதெல்லாம் சொல்லாமல் கடுப்பு தான் வருது. அவனுக்கு இன்னும் ஜெலஸ் ஆகுது, பொசசிவ் ஆகுது. அவன் என்ன பண்ணுறான், நீ போகலான்னு போகிறீங்க, நான் கிளம்புறேன், போ, நீ நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கு, உனக்கு சாப்பாடு யாராவது ஆக்கி போக்கும், அந்த அந்த மேமே உனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க, நீ சொல்லிவிடு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, நாளிலேருந்து நீங்களே சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லிவிடு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா? ஜேகே அப்படியே உங்கள் தாவணி, அதாவது உங்களோட சாரியோட அந்த முந்தானை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. இதெல்லாமே பிளான் தான், பக்கா பிளான். ஜேகே எப்படியாவது உங்களோட வழிக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தான் அந்த சாரி. நீங்கள் நார்மலாகவே சுடிதார் போட்டு கூட வீட்டுக்கு போகலாம். ஜேகேவை மயக்கி அவனை அப்படியே அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் இது எல்லாமே பிளான் தான், உங்கள் பிளான் தான் இது. இப்போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வாலில் உங்களை பின் பண்ணி, என்ன போயிடுவியா? போயிடுவேன். என்ன விடு, நான் போகணும் ஜேகே, விடு. ஓய் விட்டு போயிடுவியாடி? விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாலில் அவங்கள பின் பண்ணி அப்படியே நச்சுன்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த தமிழில் இருக்க பிக்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே மனுஷனோட கண்ணில் அவ்வளோ பொசசிவ் லெவல் ஏறி போயிருக்கு. அவ்வளோ இது நீங்கள் பார்க்குறீங்க, சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணுறீங்க. ஏய் என்னடி எப்படி உனக்கு சிரிப்பு? ஓ நானும் என் வேலையை காட்டல, அதான் மேடம் சிரிக்கிறீங்க. என் வேலையை காமிச்சா சிரிப்பியா நீ? அப்படி சொல்லிட்டு அந்த சூட்கேஸ் அப்படியே ஒரு வதச்சிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். என்ன பண்ணுறத விட்டுங்க. விடுறதா? விடுறான், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விடுறான். அப்படியே ஒன்று ஒன்றா பொறுமையாக பண்ணலாம். என்ன நான் சும்மா டச்சிங் கிஸ்ஸிங் அப்படி இருந்திருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ பண்ணுறதுலாம் பார்த்தா அப்படி பண்ணக்கூடாது தோணுது. என்ன பேபி போகலாமா? அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. என்னங்க இதுக்கப்புறம் சொல்ல முடியும்? அவ்வளோதான், வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் ஜங்கு வேணாம் விடு, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? என்னாலும் உனக்கு கார் வந்துருக்கணுமே, ஒன்றுத்தையும் காணும். மணிப்பர் 11 ஆயிடுச்சு. வா பேபி போய் நம்ம நைட்டு என்ஜாய் பண்ணுவோமா? போயிடுவியாடி? என்னை விட்டு போயிடுவியா? அப்படி சொல்லிட்டு அப்படியே மாதிரி பார்க்குறான். அப்படியே கண்ணால் எரிச்சிருவான் போல் அந்த மாதிரி பார்க்குறான். நீங்கள் கீழே போக மாட்டேன் அப்படின்னு பயத்துலேயே வாய் வளர்றீங்க. ஜேகே குட் கேர்ள், பேபி போகலாமா? அப்படி சொல்லிட்டு நேராக அவங்க தூக்கிட்டு பெட்டில் அப்படியே போடுறான். பவுன்ஸ் ஆகி அப்படியே அந்த சைடு விழுந்துடுறீங்க. சங்குக்கா என்ன பண்ணுற? விடுறேன், பொறுமையாக விடுறேன் அப்படின்ட்டு அவர் ஷர்ட் அப்படியே கழட்டி தூக்கி போடுறாரு. உனக்கு தான் அந்த மேமை பிடிக்கும்ல, நீ அவங்ககிட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே வந்துடுறாரு. நீங்கள் ஜங்குக்கா இதெல்லாம் தப்பு, விடு. இங்கே பாரு, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாமே. இப்போ எதுக்கு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணோம்? வேணாம், நீ இறங்கு. பேபி இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இப்போ ஆரம்பிச்சவங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போவே ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஜேகே எப்படி உங்கள் ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாமே பிடிச்சிருக்கு தான், இருந்தாலும் ஜேகேவை மயக்கணும் தான் இப்படிலாம் பண்ணுறீங்க. இப்போது அவன் அப்படியே உங்கள் தலையில் இருக்க பூ எடுத்து, பா என்ன வாசனைப்பா இப்போ அப்படியே தூக்குதுரு. இல்லை எனக்கு ஒன்று டவுட்டு, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா சுடிதார் போட்டுப்போ, இல்லை ஷார்ட்ஸ் ஏதாவது போட்டுப்போ, ஒத்துக்கிறேன். அதே நடி புடவை கட்டிக்கிட்டு, அதுவும் இது உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், அப்புறம் இது கட்டிட்டு திரியிற அப்படின்னு சங்கு கேட்குறாரு. இல்லை எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிக்கும். அன்றைக்கி ஏதோ ஒரு கடுப்பில் சொல்லிட்டேன், நீ திடீர்னு இப்படி வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணுறது? அதான் எனக்கு பிடிக்கும்பா. உனக்கு பிடிச்சத அப்படியே அறையில் பார்க்க விடுவோமா அப்படின்ட்டு உங்கள் முந்தானி அப்படியே ஒரு உருவு தான் உருவி அப்படியே தரையில் போட, அப்படியே ஜேகேயோட ஷர்ட்டும் தரையில் வர, அப்படியே ஜேகேயோட ஆப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அவரோட செஸ்ட்டு, அவரோட 6 பேக்கு, மனுஷனுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் டச் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் அதே மாதிரி ஜேகேக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த மாதிரி ஃபிசிக்கலி நடந்ததில்லை. ஜஸ்ட் கிஸ்ஸிங், ரொமான்ஸ், டச்சிங் தான் நடந்திருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. ஜேகே அவ்வளோவா ஃபீல் பண்ணதில்லை உங்களை. ஏன்னா நீங்கள் 2 பேர் பேசி வச்சுருப்பீங்க, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து ஜேகேவும் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் இப்போ அவரோட பொசசிவ் லெவலில் அவ்வளோ பீக்கில் அனுப்பிட்டீங்களா? மனுஷனால் சொல்லவா வேணும், அவர் கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் சங்குக்கா வேணாம் விட்டுரு, நான் பாவம் தானே, பச்சை குழந்தை தானே. ஏன் பச்சை குழந்தை என்னை மயக்கணும்னு புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு இப்படி போகிறாங்களாம்மா. ஏண்டி போகிறது உங்கள் அம்மா வீடு, என்னமோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகிற மாதிரி ரெடியாக இருக்கா? பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளோ கொண்டாடல, இப்போது
இந்த இரவு நேரத்தில் அப்படியே என்ஜாய் பண்ணுவோமா டைம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறான். பார்த்தா ஒரு 11:15 இருக்கும். ஸோ அப்புறம் என்னடா அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவங்க நோஸு ஐஸு லிப்ஸுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க கண்ணை மூடி. ஜேகே அப்படியே அவங்க நெக்கு போகும்போது உங்களுக்கு கூசுது. ஜங்குக்கா வேணாம் நீ நகரு அப்படின்றீங்க. நான் நகரு மூடிருப்பாடு அப்படின்ட்டு அப்படியே அப்படியே உங்களை அப்படியே உங்களை 2 கையும் பிடிச்சிக்கிறான். ஏன்னா நீங்கள் முதுகில் அப்படியே அப்படியே ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க. அது அவனுக்கு எரியுது. ஸோ அதனால் அவங்க 2 கை பிடிச்சிட்டு அப்படி பண்ணுறான். நீங்கள் கையை விடு ஜங்குக்கா ஃபீல் பண்ண விடு அப்படின்ட்டு கையை விட்டுடுறான். நீங்கள் அதுக்கப்புறம் அவனோட ஹேரை 2 கிரிப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே விண்டோவில் பார்க்கலாம். விண்டோ பார்த்தீங்கன்னா வெளியே லைட்டாக பட் சில்லுன்னு காற்று வருது. அந்த வெயில் காலத்துலேயும் சில்லுன்னு காற்று வந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, ஒரு புது வைப் இருக்கும்ல, அந்த மாதிரி. மேலே நிலா அவ்வளோ அழகாக வெள்ளையாக அவ்வளோ அழகாக இருக்குது. அது அவ்வளோ க்ளோயிங்காக அப்படியே உங்கள் ரூமில் அந்த க்ளோயிங் தெரியுது. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜங்குக் அப்படி ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக் சும்மா இல்லை, அப்படியே ஹேண்டை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக்கோட ஹேண்ட் உங்களோட பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டுருக்கு. லிட்டலி அவர் அப்படியே ஒரு ஹார்டாக அப்படி தொட்டு தொட்டு விளையாண்டுருக்காரு உங்கள் பாடியில் இருக்க எல்லா இடத்துலையும். நீங்கள் அப்படியே சவுண்டு போடக்கூடாது, ஏன்னா நீங்களும் பொசசிவில் இருக்கீங்க, ஜேக்கும் பொசசிவில் தான் இருக்காரு. அவன் மேலே கோவத்தை காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க, மார்னிங் சவுண்ட் விடக்கூடாதுன்னு. ஆனால் உங்களால் முடியல. ஜங்கு கூட அப்படியே ஹேரை கிரிப்பாக பிடிச்சிட்டு அப்படி சவுண்டு விடுறீங்க. அப்படியே எக்கோ தான், அப்படியே ரூம் ஃபுல்லாக உங்களோட சவுண்டு. ஜெஞ்சே கேட்டு உங்களை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே அப்படி பண்ணிகிட்ருக்காரு மனுஷன். அவர் அப்படியே கீழே வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் டைமில் உங்களுக்கும் ஜெகேக்குமே. ஆனால் ஜங்குக் செம்மையங்க அங்கே போய் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறாரு. உங்களுக்கு அங்கே ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸ் அதெல்லாம் படும்போது ரொம்ப ஒரு மாதிரி கூசுது. ஃபர்ஸ்ட் டைமாக ஜங்கோட ஹேண்ட் அங்கே இருக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அதான் வேறு எங்கேயும் உங்களால் இப்போ பிடிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ஜங்குக்கோட ஹேரை மட்டும் நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்குக்கோட நேமா ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா வேணாம், அங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணாத, எனக்கு எனக்கு அங்கே மாதிரி பண்ணதுடா, வேணாண்டா அப்படின்றீங்க. ஜங்குக் அங்கே அவரோட எல்லா இதையும் வித்தையெல்லாம் காமிச்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபிங்கர்ஸை வச்சு அங்கே பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு பெயின் அப்படி தெரியுது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ அதனால் உங்களுக்கு பெயின் மட்டும் அப்படி இருக்குது. நீங்கள் ஜங்குக்கு வேணாம், விட்டாதடா வேணாண்டா, நடு இதுக்கு எப்படின்னா அதை விட்டனா தாங்க மாட்டேன் ஓடிடுவியோ அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி பொறுமையாக அவரோட தான் அண்ட்ரஸ் பண்ணிவிட்டு அப்படி பொறுமையாக அன்சர்ட் பண்ணலான்னு வர்றார். ஜங்குக்கு என்னது இது இப்படி இருக்கு, அப்புறம் எப்படி இருக்கும், குஜி மாதிரி இருக்குமா, தாண்டி இருக்கும், கம்னருடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக மனுஷன் உள்ள விட்டவர் தொட்டிக்க ஆரம்பிச்சிருங்க. அவன் ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ அவன் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையாக உள்ள விட்டு 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 பண்ணிகிட்ருக்காரு. அந்த நைட்டு க்ளோயிங்கில் அப்படி ஒரு மேக் அவுட் உங்கள் 2 பேருக்குள்ள செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்கள் உங்க போதும் வலிக்குதுடா, வெளியே விட்டுடா வலிக்குதுடா அப்படி கத்த, இருடி பா தண்ணி நல்லா இருக்கு, ஏன்ட்டு இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவன் மோன் பண்ண. அப்படியே 2 பேரும் மார்னிங் தான் ஒரு 4 or 5 ரவுண்ட் போயிருக்கோம். அப்படி ஜங்குக்கு நிறைய படுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்களும் ஜங்குக்கு பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, லைக் கிஸ் பண்ணுறது, ஹெக்கிஸ் மேக் பண்ணுறதுன்னா. ஏன்னா நீங்களும் பாசிட்டிவாக இருக்கீங்களப்பா, அப்புறம் பழி பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஃபுல்லாக உங்களோட பைட் மார்க்ஸ் உங்கள் பாடியில் ஃபுல்லாக ஜேகேவோட பாடி ஃபுல்லாக உங்களோட பைட் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் மாற்றி 2 பேரும் அன்றைக்கி நைட்டை செம்மையாக வேறு லெவலில் பண்ணியிருப்பீங்க. அப்படியே தரமாக இருந்திருக்கும் அந்த நைட் அப்படியே உங்களுக்கும் ஜேகேக்கும். ஸோ பொசசிவ் லெவலுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 2 பேருக்கும் அவ்வளோ பொசசிவ். ஸோ அப்படி தான் போயிருக்கோம் அந்த நைட் உங்கள் 2 பேருக்கும்.
ஜேகேவோட கண்ணில் லஸ்ட்டு தெரிஞ்சாலும் அதில் கொஞ்சம் காதலும் ஒன்று தெரியுது. இருந்தாலும் மனுஷன் உங்களை தொட்டு தாலி கட்டினவர் இல்லையா? ஸோ அதனால் மனுஷனுக்கு உங்கள் மேலே காதல் இல்லாமலாம் போகலை. அவருக்கு என்னன்னா அந்த பொசசிவ்னஸ் தான். தென் நீங்கள் வேறு போகிறேன்னு சொல்லிட்டீங்களே, தென் அது மட்டும்தான் அவருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ப்ளீஸ் செம்ம ரஃப் அண்ட் டஃப்பாக ஜேகேக்கு உங்களுக்கும் மேக்கவுட்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 and 5 ரவுண்ட்ஸ்க்கு மேலே போயிருப்பார். டிஃப்ரெண்ட் ஆங்கிளில், டிஃப்ரெண்ட் பொசிஷனில். நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே தான் ஜேகே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு, ஒய் பொண்டாடி எப்படி இருக்கு? ஆ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னையே கேட்குறியா நீ? இவ்வளோ வலிக்குது தெரியுமா? இவ்வளோ சொன்னேன், ஒரு வார்த்தை சரி பொண்டாட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தியாடா? பண்ணிக்கிட்டே இருக்கா? அதுவும் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, உன் மேலே என்ன உட்கார வைக்கிற? எனக்கு புரியல. எல்லாம் அப்படி தாண்டி, ஒரே மாதிரி பண்ணா இப்படி கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றினா தப்பு தான். எனக்கு வலிக்குதுல ஃபர்ஸ்ட் டைமில், ஆனால் செம்மையாச்சடி. ஐயோ ஒன்று மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? அது இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ ஏந்திரிக்கும் போது நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவா, என்ன இதோட வெளியே போக போறியா? ஏதாவது போடுடா அப்படின்றீங்க. இதோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு மேலே ஒன்றும் போடல. நேராக எங்கே போகிறாருன்னா கார்கிட்ட தான் போகிறாரு. அவர் காரில் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு உங்களுக்காக, அதை எடுத்துகிட்டு வராரு. அவர் ஒரு கடையில் வெயிட் பண்ணியிருப்பார்ல, அது இந்த கடை கூட உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொன்னார்ல, அந்த கடைக்கு தான் போயிருப்பாரு. அதில் சம் திங்ஸ் வாங்கியிருப்பாரு. இப்போது அதோடு தான் இப்போ வராரு. நீங்கள் ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க, உங்களை கவர் பண்ணிக்கிறீங்க பெட்ஷீட்டால். சீக்கிரம் இந்தா உனக்கு தான் அது. எனக்கா? என்னது இது? பாருடி திறந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்களே பார்க்குறீங்க. ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி நெய் ஸ்மெல்லு. நீங்களே பார்க்குறீங்க, பார்த்தா அது அல்வா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஸ்ட்ரீட்டில் இருக்க அல்வானா ரொம்ப பிடிக்கும். சங்குக்கா அல்வாவா? அல்வா தாண்டி. இந்த படத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பொண்டாட்டி கோவமாண்டா அல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு வருவாங்க. உனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும்ல, கல்யாணம் ஆன புதுசில் நிறைய தடவை வாங்கி கொடுத்துருக்கான். சரி இனி வேற கோவமாந்தியா, உனக்கு சமாதானப்படுத்துறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் இப்போ எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளே நீ என்னன்னா டிப்டாப்பாக ரெடியாகி எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாக இருந்த. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் என்னை டீஸ் பண்ணுறதுக்குனே ரெடியாக இருக்குன்னு. சரி விடு, பரவாயில்ல. சாப்பிடு, இப்போ சாப்பிடு அப்படின்றான். நீங்களும் சாப்பிட்டு பார்க்குறீங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா மல்லிப்பூ இருக்குது, அதை எடுத்து தள்ள வச்சுக்கிறீங்க. பொண்டாட்டி என்ன சங்குக்கா அல்வா வேணுமா? இந்தா. இல்லை. அப்புறம் என்ன வேணும்? அது இன்னொரு ஒன்று போகலாமா? ஏன்? போதும், என்னால் முடியாதுப்பா. மல்லிப்பூலாம் வச்சிருவா, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவோமே. முடியாது சங்குக்கா, வேணாம், தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சங்குக்கா ஹக் பண்ணுறேங்க. சங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி அப்படியே உங்கள் முதுகலாம் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. கையை வச்சுட்டு சும்மா இரு சங்குக்கா. தூங்குடி, ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாரு. நீங்கள் சங்கு கூட ஹார்ட் பீட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கியிருப்பீங்க. தென் என்ஜாய் திஸ் சாங். இந்த சாங் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இரவில் என்னோட கரையவா எப்படி இருந்துச்சு? டைட்டிலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா?
தென் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணணும். தம்ப்லைனை நான் மாற்றிட்டேன். இங்கெல்லாம் நினைக்கலாம், ஏன்டா இவங்க மாற்றுறாங்கன்ட்டு. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டுன்றீங்களா? நம்ம ஏன் கண்டென்ட்டை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும்? பேசாமல் தம்ப்லைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால் இந்த ஒன் ஷாட்டுக்கு நான் ஜஸ்ட்டு சின்னதாக தம்ப்லைன் மாற்றிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரே பிக்கை வச்சு பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். தென் ஃபாண்ட்டுமே கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓல்டு தம்ப்லைன் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த நியூ தம்ப்லைனே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஷெஃபி டிஸ்கஸ் பண்ணோம். அவன் என்ன சொன்னா, "நீ ஓல்டே வை, அதுதான் என்றைக்குமே நம்ம சேனலுக்கு அதான் யூனிக்கு" அப்படின்னா. நான் நினச்சேன், சரி ஓகே அது யூனிக் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பேன் எப்பயுமே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக இருக்கணும், அப்படி யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்ன நம்ம சேனலை பார்க்குற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை பார்த்து ஓகே, அவங்களுக்கும் நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இதை நான் ட்ரை பண்ணேன். பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா நம்ம மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நான் ஒரு தம்ப்லைன் மட்டும் ட்ரை பண்ணேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிக்கலன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஓல்டு தம்ப்லைன் ப்ரீபிக்ஸ் வச்சு ஒரு குவாட்டை அழகாக வச்சு டயலாக்ஸ்லாம் வைக்கலாம். நீங்கள் அது ஓகேனா ஓகே, இல்லைன்னா இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கக்கா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் அண்ட் எல்லோ போட்டுருணும். அது நம்மளோட இது போட்டுருங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டினியூவாக பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கடா. தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி இருக்குடா, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அபவுட்டில் கொடுத்துருக்கேன், ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்கடா. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஓகேடா, தென் உடம்ப பார்த்துக்கோங்க. ஏன் இந்த ஒன் ஷாட் கொண்டு வந்தேன்னா, ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், உங்களோட மனசெல்லாம் நிறைவாக்கணும் தான் இந்த ஒன் ஷாட். போன ஒன் ஷாட்டில் வச்சு செஞ்சுருப்பேன். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நான் கமெண்ட்ஸை பார்த்தேன். ஸோ ரிப்ளை ஏன் லேட்னா, நான் கொஞ்சம் பர்சனலாகவே கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ண எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ தென் சண்டே வந்து ஒரு ஒன் ஷாட் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். ஃபீல் குட்னு பயந்துடாதீங்க, நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க, நம்பி பார்க்கலாம். தென் அவ்வளோதான்டா. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களை எல்லாம் சம்மந்தப்பட்டதுக்கு தான் இந்த ஒன் ஷாட். ஸோ வேறு எந்த இன்டென்ஷன்லையும் நான் போடலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலாக நம்ம சண்டே ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். சண்டே ஸ்பெஷலாக. ஸோ ஓகேவா? ஆஸ் யூஷுவல் சண்டே ஸ்பெஷலாம் போட மாட்டோம், சும்மா சண்டே ஸ்பெஷலாக ஒரு ஒன் ஷாட் பார்ப்போமே. ஓகே, ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கும். தென் ஜேகே ஒன் ஷாட் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஓகேடா, தென் உடம்ப பார்த்துக்கோங்க, உடம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, தண்ணி நிறையா குடிங்க. கிளைமேட் மாறுது, பட் இட்ஸ் ஓகே, சம்மர் தான். ஸோ பார்த்துக்கோங்கடா, ஹெல்த் முக்கியம் பிகில். ஓகே ஓகேடா மிஸ், நானே உடம்பு பார்த்துக்கிறேன். ஓகேடா மிஸ், ஸ்டே ஹெல்தி. டடா, பாய்.